அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவில் யூனிட் 5 இருக்கக்கூடிய 5 திட்டம் மற்றும் திட்டக்குழு சம்பந்தமாக டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட வினாக்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் சிலபஸில் இந்த பகுதி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வினாக்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 4 சிலபஸ். குரூப் 4 சிலபஸில் பகுதி ஏ, அதாவது பொது அறிவில் அழகு 5 இருக்குது. ஓகேவா, அழகு 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஓகே, இதிலிருந்து 20 வினாக்கள் வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 5 திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு. ஓகேவா, நிதி ஆயோக் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த திட்டக்குழு, நிதி ஆயோக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அமைப்பு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் நிதி ஆயோக் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு. 5 திட்டக்குழு அப்படின்னா என்ன, இதோட வரலாறு என்ன, எப்படி தொடங்கினாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வினாக்கள் பார்க்கலாம். 5 திட்டம் அப்படிங்கக்கூடிய ஐடியா எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கும். ரஷ்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1928 இந்த 5 திட்டம் மாதிரி ஒரு 7 திட்டம், ஓகேவா, 7 திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஏன் சக்ஸஸ்ஃபுல் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உலகமே பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியால் பயங்கர பாதிப்படைவாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. 1929 பங்குச்சந்தை பயங்கரமாக பாதிப்படைச்சிருக்கும். ஆனால் ரஷ்யாவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே ரஷ்யாவோட மாடல் நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதை அப்படியே சிந்தனையில் அதை மட்டும் திங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஏன் திங்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்போ சுதந்திரமே அடையலை. அதனால் அப்போ அவங்க திங்க் பண்ண தான் முடியும். ஏன்னா அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா நாம் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருக்கோம், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே இருந்து சுதந்திர போராட்ட தியாகிகளும் சரி, இங்கே இருந்து தொழில் அதிபர்களும் சரி, நாம் சுதந்திரத்துக்கு அப்புறமா ரஷ்யாவோட மாடலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, திங்க் பண்ணாங்க. அது செயல்பாட்டுக்கும் வந்துச்சு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 செயல்பாட்டுக்கு வந்திருக்கும். ஓகேவா, 1950 தான் திட்டக்குழு உருவாக்கியிருப்போம். உருவாக்கி 1951 56 வரை முதல் 5 திட்டத்தை செயல்படுத்தியிருப்போம். ஓகேவா, இதற்கு இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் ரஷ்யாவை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. பட் அதை ஃபஸ்ட்டு செயல் வடிவத்துக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு பிளானை ஃபாலோ பண்ணலாம், அந்த பிளானை நான் இப்போவுமே வெளியிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை வெளியிட்டிருப்பார். ஓகே, ஒரு 10 வருட பிளான், ஓகே, 10 இயர் பிளானை வெளியிட்டிருப்பார். அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பார். எப்போ, 1934. ஓகேவா, அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்டு எக்கனாமிக் ஃபார் இந்தியா. ஓகே, அந்த புத்தகத்தோட பேர் அதாவது இந்திய பொருளாதார திட்டமிடல். ஓகே, இவர் தான் ஃபஸ்ட்டு அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதற்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதற்கப்புறமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஆண்டில் 1934 பார்த்தீங்கன்னா ஃபிக்கி, ஓகே, ஃபிக்கிங்கக்கூடிய அமைப்பு FICCI. ஓகேவா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு. இந்த ஃபிக்கி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு பிளான் தேவை. ஸோ அதற்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு திட்டக்குழு தேவை, அதாவது தேசிய திட்டக்குழு தேவை அப்படிங்கிற மாதிரி அதை பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. யார், இந்த ஃபிக்கி அமைப்பு. ஸோ அதற்கப்புறமா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், நாம் ஒரு திட்டத்தை வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி 1938 என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேசிய திட்டக்குழுவே உருவாக்கிடுவாங்க. ஓகேவா, அதாவது 1938 இந்த காங்கிரஸோட தலைவராக யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். ஓகேவா, நம்மளுடைய போஸ் அவர்கள் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருவோட தலைமையில், ஓகே, நேருவோட தலைமையில் ஒரு திட்டக்குழுவே உருவாக்கிடுவார். ஓகேவா, உருவாக்கி நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஆனால் இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண ரொம்ப காலம் எடுத்துக்குவாங்க. 1949 தான் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 சுபாஷ் சந்திர போஸ் தலைவர் ஆனாலும் சரி கொஞ்ச காலங்களே அவர் ரிசைன் பண்ணிடுவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இவர் ரிசைன் பண்ணிடுவார். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பல போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அதுக்கப்புறமா சுதந்திரம். ஸோ இதில் எல்லாமே பிஸியாக இருந்துருவாங்க. ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட் ரொம்ப டிலேவாக தான் கிடைக்கும். ஓகேவா, அதற்கப்புறமா வேறு யார் இதேமாதிரி திங்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் திட்டம். அதாவது ஆல்ரெடி இந்த ஃபிக்கி அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஃபிக்கி அமைப்பு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு தான். இதில் எல்லாமே யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில் அதிபர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி
1944 ஓகேவா, 44 ஒரு 8 தொழில் அதிபர்கள், ஓகேவா, 8 தொழில் அதிபர்கள் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதற்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பாய் திட்டம் அப்படிங்கிற மாதிரி பேர் வைப்பாங்க. ஓகேவா, பம்பாய் திட்டம். ஓகே, 1944. அதுக்கப்புறமா அதே 1944 பார்த்தீங்கன்னா எஸ்என் அகர்வால், அதாவது ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் திட்டம். ஓகேவா, காந்தியன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி காந்தியன் பிளான். ஓகேவா, காந்தி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். காந்தி திட்டத்தை கொண்டு வருவார். ஸோ வேறு யாராவது இதேமாதிரி திட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945, ஓகேவா, 45 எம்என் ராய். ஓகேவா, எம்என் ராய் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டம், அதாவது பீப்புள் பிளான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் திட்டத்தை கொண்டு வருவார். அதுக்கப்புறமா வேறு யாராவது திட்டம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. எப்போ 1950 ஜேபி நாராயணன். ஓகேவா, ஜேபி நாராயணன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வோதயா அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருவார். ஓகேவா, ஏன் இவ்வளோ திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியாவுக்கு எப்படி திட்டம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த விஸ்வேஸ்வரையா முதல் சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் பிளான் கொண்டு வந்தார். அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அமெரிக்காவை ஃபாலோ பண்ணலாம், அமெரிக்காவில் இருக்க மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டை ஃப்ரீ மார்க்கெட்டாக ஆக்கலாம், அதாவது ப்ரைவேட்டில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அதற்கு ஒரு 10 வருஷம் பிளானாக சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ இவர் ஃபாலோ பண்ணது வந்து யூஎஸ்ஏ பிளான். அப்புறம் ஃபிக்கி அமைப்பு. ஓகேவா, ஃபிக்கி அமைப்பு என்ன சொல்லுவாங்க, ஃபிக்கியில் இருக்கிறது எல்லாமே தொழில் அதிபர்கள் தான். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஓரளவு ரஷ்யாவை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா 1938 காங்கிரஸ். ஓகே, காங்கிரஸ் திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த நேரு தலைமையில் அமைத்த குழு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளும் ரஷ்யாவை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். அதாவது இது 10 வருஷம் ஆகிட்டு, இது வந்து இதில் கொஞ்சம் கரெக்ஷன் கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பம்பாய் திட்டம். இதுவுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓரளவு நம்ம ரஷ்யாவை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த காந்தியன் திட்டம். ஓகே, காந்தி திட்டம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்தியோட வழிகளை ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த ரஷ்யாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பொது உடைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காந்தி திட்டத்தை பொறுத்தளவில் காந்தி என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமங்கள் தான் இந்தியாவோட முதுகெலும்பு, அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய தொழில்களை நம்ம வளப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த திட்டம் தான் இந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விவசாயத்தை வளப்படுத்தணும், கிராமங்களை வலுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த திட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா எம்என் ராய் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொது உடைமை. ஓகேவா, பொது உடைமையை ஃபாலோ பண்ணணும், அதாவது ரஷ்யாவை ஃபாலோ பண்ணணும், 100% ரஷ்யாவை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எம்என் ராய் சொல்லுவார். ஓகேவா, நேரு இந்த விக்கி அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, ஓரளவு நம்ம வந்து ரஷ்யாவை ஃபாலோ பண்ணணும், இருந்தாலும் ஃபுல்லாக ரஷ்யாவை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சர்வோதயா திட்டம். ஓகேவா, அந்த சர்வோதயா திட்டம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காந்தியும் ஃபாலோ பண்ணுவோம், இந்த சர்வோதயா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்த வினோபா பாவே. ஓகேவா, அவருடைய கொள்கையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 திட்டம். ஓகேவா, அதாவது இந்தியா பொறுத்தளவில் இந்த திட்டக்குழு அமைக்கிறதுக்கு முன்னால் கிட்டத்தட்ட இந்த ஒரு 7 திட்டங்கள் இருக்கும். ஓகேவா, இந்த திட்டங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கோம், இந்தியாவை நம்ம எப்படி முன்னேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த திட்டக்குழு வந்ததுக்கப்புறமா திட்டக்குழு எதோ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி திட்டக்குழு அமைச்சிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த டைமில் வந்து பிரதமராக இருந்தது நேரு இருந்திருப்பார். 1950 நேரு இருந்திருப்பார். நேரு பார்த்திங்கன்னா நேரு அப்படியே ரஷ்யாவை ஃபாலோ பண்ணுறவர். ரஷ்யா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பொது உடைமை, சமதர்மம் அதெல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடியது ரஷ்யா. ஸோ அதனால் வந்து இவர் வந்து ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி திட்டங்களை அமைச்சிருப்பார், திட்டக்குழுவை உருவாக்கியிருப்பார். அதுக்கப்புறமா ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்தியிருப்பார். ஓகேவா, இனிமேல் இருக்கக்கூடியதை நம்ம வினாக்கள் வடிவில் பார்க்கலாம். இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கான வரலாறு முதல்ல ரஷ்யாவில் வந்துச்சு எப்போ 1928. இந்தியா பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு 1934 விஸ்வேஸ்வரையா வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருப்பார். அதே 1934 ஃபிக்கி அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. திட்டம் சொல்கிறத விட இவங்க வந்து தேசிய திட்டக்குழு உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 1938 தேசிய திட்டக்குழு உருவாக்கியிருப்பாங்க. 1944 அதாவது இந்த ஃபிக்கிக்கு உருவாக்கின திட்டத்துக்கு மாற்றாக பம்பாய் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறமா காந்தியன் திட்டம், காந்திய திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, காந்தியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறமா எம்என் ராய் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து பொது உடைமையை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த மக்கள் திட்டத்தில். அப்புறம் சர்வோதயா திட்டம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி காந்தியை ஃபாலோ பண்ணலாம், பாதி வினோபா பாவேயோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஓகே வாங்க இனிமேல் வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல ஒரு 10 இயர் பிளான் யார் போட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியர். அது மட்டும் இல்லாமல் இவர் மைசூரோட திவானாக இருப்பார். ஓகே, மைசூர் அரசோட
திவானாக இருப்பார். ஓகேவா, இவர் தான் முதல்ல இப்படி ஒரு திட்டத்துக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட், ஓகே, இதே மாதிரி ஒரு மாடல் ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா. அடுத்த வினா, இந்திய திட்டங்களின் முதலாவது செயல் வடிவ திட்டம், அதாவது முதல் அந்த ப்ளூ பிரிண்டை வந்து கொண்டு வந்தவர் யார்? ஓகே, அதோட பெருமை யாருக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. யாருக்கு? விஸ்வேஸ்வரையா. 1934 ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பார். நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. அந்த புத்தகத்தோட பேர் பிளான்ட் எக்கனாமிக் ஃபார் இந்தியா. அடுத்த வினா, பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1928 சோவியத் ரஷ்யா தான் இதை செயல்படுத்தியிருப்பாங்க. அடுத்த வினா, சர்வோதயா திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஓகே, சர்வோதய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி நாராயணன் பார்த்தோம். அதாவது ஜெய்பிரகாஷ் நாராயணன், இவர் தான் சர்வோதயா திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். எப்போ? 1950. இந்த சர்வோதய திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட கொள்கையும் இருக்கும், வினோபா பாவேயோட கொள்கையும் இருக்கும். ஓகேவா. அடுத்த வினா, 1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர். காந்தி திட்டத்தை உருவாக்கினவர் யார் அப்படின்னு பார்த்தோம்? ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். அவருடைய ஃபுல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். சில இடங்களில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என் அகர்வால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, யார் கொண்டு வந்திருப்பா? ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். இவர் என்ன சொல்லியிருப்பார்? காந்தியை அப்படியே ஃபாலோ பண்ணணும், நம்ம கிராம பொருளாதாரத்தை தான் முதல் மேம்படுத்தணும், ஸோ அதனால் விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயம் சார்ந்த தொழில்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் சொல்லியிருப்பார். அடுத்த வினா, 1944 இந்திய அரசாங்கம் டேஸ் தலைமையின் கீழ் ஒரு திட்டத்துறை, ஓகேவா, ஒரு பிளானிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து யாருடைய தலைமையில் உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து சர் ஹர்தேசியர் தலால். சர் ஹர்தேசியர் தலால். அடுத்த வினா, பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சைடில் வந்து தலைவர்கள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடில் அவங்க கொண்டு வந்த பிளான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஓகே, ஜவஹர்லால் நேரு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பார்? அவருடைய தலைமையில் 1938 தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டிருக்கும். எஸ்என் அகர்வால், ஓகே, எஸ்என் அகர்வால் பார்த்தீங்கன்னா காந்தியின் திட்டம். ஓகே, எப்போ? 1944. எம்என் ராய் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டம். ஓகே, பீப்புள் பிளான் அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்திருப்பார்? 1945 கொண்டு வந்திருப்பார். அப்புறம் ஜேபி நாராயணன் பார்த்தீங்கன்னா சர்வோதயா திட்டம். எப்போ? 1950. அடுத்த வினா, இதுவுமே பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு சைடில் தலைவர்கள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடு அவங்க தொடர்பான திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க. எம்என் ராய் கொண்டு வந்தது மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான். எப்போ? 1945. ஸ்ரீமன் நாராயணன், அதாவது எஸ்என் அகர்வால், ஓகே, ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா காந்திய திட்டம். எப்போ? 1944. அப்புறம் 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து கொண்டு வந்த திட்டம் பார்த்திங்கன்னா பாம்பே திட்டம். ஓகே, இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே 1944 தான். அடுத்த வினா, காந்திய மாதிரியானது, அதாவது காந்தியன் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொருளாதார திட்டமிடுதலின் மிக முக்கியமான துறையாக டேஸை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி காந்தியின் திட்டம் பார்த்திங்கன்னா கிராம பொருளாதாரத்தை பேஸ் பண்ண தான் காந்தியின் திட்டம். கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தொழில்துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயத்துறை. ஓகே, இதை சீர்திருத்ததை நோக்கமாக கொண்டு தான் காந்தியன் பிளான், இல்லைனா காந்தியன் மாடல்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா, கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 4 திட்டங்கள் கொடுத்துட்டு அதை வந்து காலை முறைப்படி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, காந்தி திட்டம் எப்போ? 1944. பாம்பே திட்டம், ஓகே, பாம்பே திட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944. ஓகே, இந்த பாம்பே குழு அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1940. அதனால் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1940ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது ரிப்போர்ட் வெளிவந்தது பார்த்தீங்கன்னா 1944. ஓகேவா, சில இடங்கள் 40 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சில இடங்களில் 44 கொடுத்துருப்பாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு திட்டம் பார்த்தீங்கன்னா 1938. விஸ்வேஸ்வரையா திட்டம் 1934. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-3-2-1 4-3-2-1 ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா, திட்ட கமிஷனின் நோக்கங்கள் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஓகேவா, அதாவது இந்த பிளானிங் கமிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது பிளானிங் கமிஷனை வந்து 1950 உருவாக்கிட்டோம், ரஷ்யாவை ஃபாலோ பண்ணி உருவாக்கிட்டோம். ஆனால் ரஷ்யாவுக்கு இருந்த நோக்கங்கள் வேறு, நமக்கான நோக்கங்கள் வேறு. ஓகே, நம்மளுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய நோக்கங்கள். என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகதிகள் பிரச்சனை இருந்தது. அகதிகள் நிறையா வந்ததால் உணவு பற்றாக்குறை, ஓகே, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேலைகள் இல்லை. அதுக்கப்புறமா நிறைய ஏழைகள் இருந்தாங்க, அதாவது வறுமை. ஓகேவா, அதை வறுமையை ஒழிக்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுக்கப்புறமா நிறைய மக்கள் இருந்ததால் அவங்களுக்கு கரெக்டான சுகாதாரம் கொடுக்க முடியல, அப்போ அதுவும் நிறையா ஒரு பிரச்சனை. ஸோ இதை மாதிரி நிறையா பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் இந்த பிளானிங் கமிஷன் கொண்டு வந்தோம். ஓகேவா, இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க, அந்த பிளானிங் கமிஷனோட நோக்கங்கள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, முழு வேலைவாய்ப்பை அடைய கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஓகேவா, எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் தான்.
அதுக்கப்புறமா வருமானம் மற்றும் செல்வ ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க, இன்கம் அண்ட் வெல்த், ஓகேவா, இதோட இன்இக்வாலிட்டிஸை வந்து குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டு. தேசிய மற்றும் தள வருமானத்தை அதிகப்படியாக அடைய, ஓகேவா, அதாவது நேஷ்னல் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ண, ஓகே, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டு தான். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 3 நோக்கங்களும் சரியானது. அடுத்த வினா, இந்திய வளர்ச்சி திட்டமிடுதலின் தலையாய நோக்கங்களை கீழ்கண்டவாறு வரிசைப்படுத்தலாம். ஓகே, இங்கே ஒரு 3 நோக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் சரியானது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்குறாங்க. ஓகேவா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல், கரெக்டு தான். உலக அளவில் நோய் தடுப்பு முறை, இது நம்மளுடைய பிரைமரி கோலாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதுக்கப்புறமா வேளாண்மை, உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் வாணிப செலுத்து சமநிலை ஆகியவற்றில் வளர்ச்சி தடைகளை அகற்றுதல், இது நம்மளுடைய நோக்கமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டுமே சரி. அடுத்த வினா, சரியான கூற்றுகளை கண்டறிக. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதாவது 4மே பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் குறித்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, ஓனா பார்க்கலாம். திட்டக்குழுவானது அரசியலமைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒன்றாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா, திட்டக்குழு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது. ஓகேவா, ஒரு ப்ரைவேட் பாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறு. பிரதம மந்திரி இக்குழுவின் தலைவர் ஆவார், இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். செயல்பாட்டின் அடிப்படையில் இதன் உறுப்பினர் நியமிக்கப்பட்டனர், இது கரெக்டு தான். கேபினெட் குழுவின் செயலரே இக்குழுவின் செயலர் ஆவார், இது கரெக்டாக அப்படின்னு கரெக்டு தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. ஆப்ஷன் பாருங்கள் 2, 3, 4 இருக்காது. ஆப்ஷனில் எது சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது சரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்த வினா, இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டுமே பிளானிங் கமிஷன் ரிலேட்டடாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இந்திய அரசியலமைப்புக்கு வரையறுக்கப்பட்டவே இல்லை, அதாவது இட் இஸ் நாட் டிஃபைன்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டு தான். உறுப்பினர்கள் மற்றும் உதவி தலைவர் நிரந்தர ஊழியர்கள் அல்ல, இது கரெக்டாக அப்படின்னு கரெக்டு தான். உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை. ஓகே, இதற்கு ஏதாவது எஜுகேஷன் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இல்லை. அப்போ இதுவும் கரெக்டு தான். உதவி தலைவரை நியமிப்பது பிரதம மந்திரி, இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. ஓகேவா, இந்த சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கமிஷன், இந்த சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அது ரிலேட்டடான ஆர்டிக்கல். ஓகேவா, யூபிஎஸ்சி, ஓகே, யூபிஎஸ்சி தொடர்பான ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 315. திட்டக்குழு சம்பந்தமான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 39 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னால் 2 இதுலையுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் நாட் டிஃபைன் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திட்டக்குழுவானது அரசியலமைப்பினால் உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. ஓகேவா, ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே எப்படி ஆர்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். ஓகேவா, இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில், ஓகேவா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரத்தில் சம வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதாவது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி திட்டக்குழு இருக்கும். அதனால் இந்த ஆர்டிக்கல், ஓகே, இந்த ஆர்டிக்கலில் பர்டிகுலராக 39B-யும் C-யும் பார்த்தீங்கன்னா திட்டக்குழு தொடர்பான சரத்துக்கள். நிதிக்குழு நம்மளுக்கு தெரியும், சரத்து 280. தேர்தல் கமிஷன் 324 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 4 சரியானது. 2, 1, 3, 4 ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா, இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு அமைப்பதற்கான நோக்கம் பற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் திட்டக்குழுவை அமைப்பதற்கான அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கீழே ஒரு 3 கொடுத்துருக்குறாங்க. 3ல் எந்தெந்த நோக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நாட்டின் வளத்தை திறமையாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரத்தில் விரைவான முன்னேற்றத்தை கொண்டு வரது தான் இந்த பிளான் கமிஷனோட அப்ஜெக்டிவ்ஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது கரெக்டு. அடுத்தது உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல், நாட்டின் அனைத்து பணிகளிலும் அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை வழங்குதல், இதுவும் பார்த்திங்கன்னா அதோட முக்கியமான நோக்கம்தான். அடுத்து பாருங்கள், நாட்டின் அனைத்து வளங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டிய பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது தவறு. ஓகேவா, ஸோ இதோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை மதிப்பீடு செஞ்சு ஸோ இந்த வளங்களை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான்
இந்த பிளானிங் கமிஷனுடைய மெயின் மோட்டோவை. ஓகேவா, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களை அதை மதிப்பீடு செஞ்சு அந்த வளங்களை மக்களுடைய வளர்ச்சிக்கு, அதாவது மக்களுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் பிளானிங் கமிஷனுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறு. ஓகேவா, அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. ஓகே, ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம இந்த ஐடியாவை ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருப்போம். அடுத்த வினா, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேஸ் ஆண்டில் திட்டக்குழுவை அமைத்தார். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்கிறாங்க. 1950 அமைச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்த வினா, இதோட நாள் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, நேரு தலைமையில் திட்டக்குழு நிறுவப்பட்ட நாள் கேட்டிருக்கிறாங்க. 1950 தெரியும். ஆண்டு நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 15. ஓகேவா, 1950 மார்ச் 15 அப்படிங்கிறது சரியானது. அடுத்த வினா, இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர். ஓகேவா, இதோட சேர்மனாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தான் இதோட சேர்மன். அடுத்த வினா, டேஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர். ஓகேவா, அதாவது ஸ்டேட் லெவலில் பிளானிங் கமிஷனுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட முதலமைச்சர் தான் அதோட தலைவராக இருப்பாங்க. ஓகேவா, தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட முதலமைச்சர் தான் திட்டக்குழுவோட தலைவராக இருப்பாங்க. ஓகேவா, அடுத்த வினா, 5 ஆண்டு திட்டங்களை ஆராயும் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பிளானிங் கமிஷன் கொண்டு வரக்கூடிய இந்த 5 இயர் பிளானை வந்து ரிவ்யூ பண்ணுறவங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேசிய திட்ட, ஓகேவா, தேசிய வளர்ச்சி குழு, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகஸ்ட் 1952 இந்த என்டிசியை தொடங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதை முடிவு செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் கமிஷன், மத்திய திட்டக்குழு. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தேசிய வளர்ச்சி குழு, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். அடுத்த வினா, எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை, தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி அடைய இயலும் என்பது டேஸோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சராக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகே, இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அடுத்த வினா, எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952 தொடங்கியிருப்பாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. அடுத்த வினா அதே தான், இந்த என்டிசி அதாவது நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ தொடங்கப்பட்டது 1952. டேட் கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 6. ஓகே, ஆகஸ்ட் 6 1952 தொடங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, பின் வருபவர்களுள் யார் 5 ஆண்டு திட்டங்களை இறுதியாக அங்கீகரிக்க முடியும்? ஓகேவா, பிளானிங் கமிஷன் கொண்டு வரக்கூடிய இந்த 5 இயர் பிளானை வந்து அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு தான். ஸோ அதை வந்து அங்கீகரிப்பாங்க. அடுத்த வினா, முதலாவது 5 ஆண்டு திட்டம் டேஸுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் அளித்தது. ஓகே, முதலாவது 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. முதலாவது 5 ஆண்டு திட்டம் எப்போ செயல்பாட்டில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1951 56 வரை. ஓகேவா, ஏன் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருந்த முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகதிகள் வருகை. ஸோ இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை நிறையா ஆயிடுச்சு. ஓகேவா, அந்த உணவு பற்றாக்குறையை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து விவசாயத்துக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அடுத்த வினா, எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம்? ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகளை பார்த்தீங்கன்னா திட்டம் சாரா வருவாய் செலவுகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த வினா, இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் டேஸ் மாதிரியை பின்பற்றியது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, முதல் 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ஹெரால்ட் டோமர் மாதிரியை வந்து பின்பற்றிருப்பாங்க. ஸோ இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1%. ஓகேவா, ஜிடிபி. ஆனால் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3.6. ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 5 ஆண்டு திட்டம் சக்ஸஸ்ஃபுல். அடுத்த வினா, நேரு மொகலானோபிஸ் வளர்ச்சி மாதிரி எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில்
அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நேரு மகளனோபிஸ் மாடல் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2ஆம் ஐந்தாண்டு திட்டம். எப்பவும் 1956 to 61 வரை 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்து செயல்பாட்டில் இருந்திருக்கும். ஓகே, அடுத்த வினா, நேரு மகளனோபிஸ் திட்டம் மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 4 இது கொடுத்துருக்குறாங்க. அதில் இதெல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதிக சேமிப்பு விகிதம் அப்படிங்கிறது கரெக்டாக அப்படிங்கிறது கரெக்டு தான். கனரக தொழிலுக்கு முன்னுரிமை இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். இறக்குமதி பதிலீட்டு ஊக்கமின்மை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இது தவறு. புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு இதுவும் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி. ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா, மகளனோபிஸ் 4 துறை மாதிரி ஓகேவா 4 செக்டர் மாடல் பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த வினா, 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் முன்னுரிமை அளிக்கிறது ஓகேவா. எந்த தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொழில் மயமாக்கலுக்கு முன்னுரிமை அளித்தது ஓகேவா. முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு வேளாண்மைக்கு முன்னுரிமை அளிச்சிருப்பாங்க. 2வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா தொழில் மயமாக்கலுக்கு. ஸோ இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் 3 இடத்துல, அதாவது ரூர்கேலா, பில்லாய், துர்காப்பூர் அப்படி 3 இடத்துல பார்த்தீங்கன்னா இரும்பு தொழிற்சாலைகளை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்த வினா, 2வது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும் ஓகேவா. ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தளவில் நேரு மகளனோபிஸ் மாடலை ஃபாலோ பண்ணாங்க ஓகே. நேரு மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்ட ஒரு 5 இயர் பிளான். அடுத்த வினா, 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் ஓகே, அதோட டார்கெட் க்ரோத் கேட்டிருக்காங்க ஓகே. டார்கெட் க்ரோத் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4.5 ஓகேவா. அவங்க வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5, ஆனால் அச்சீவ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.1 ஓகேவா. அதாவது 11th புக்கில் வந்து 4.1ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினீங்கன்னா 4.27 கிடைக்கும் ஓகேவா. சில இடங்களில் 4.27 கிடைக்கும், சில இடங்களில் நம்ம ஸ்கூல் புக்கை பொறுத்தளவு 4.1 தான் அதை அச்சீவ் பண்ணது ஓகேவா. டார்கெட் வந்து 4.5. ஸோ அடுத்த வினா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி மகளனோபிஸ் மாதிரி. ஸோ அடுத்த வினா, ஸோ அதுவுமே அதே தான். 2வது ஐந்தாண்டு திட்டம் வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க, மகளனோபிஸ். அடுத்த வினா, இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். எதற்கு இந்த திட்ட விடுமுறை அளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா கிட்ட வந்து காசே இருக்காது ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீன படையெடுப்பு நடந்திருக்கும். ஸோ அப்போ நிறையா காசை வந்து போருக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 1965 பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்திருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 65-66 காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பயங்கர பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்காக வச்சுருந்த காசை இதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, இனிமேல் வந்து நம்ம 5 ஆண்டுக்கு திட்டம் போட வேண்டாம், ஆண்டுக்கு ஆண்டு நம்ம திட்டப்படலாம், ஆண்டு திட்டம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வருஷம் பிரேக் போட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் அங்கே கேட்டிருக்கிறாங்க. எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டது, 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்த வினா, 1966-69 ஆண்டுகளுக்கு பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த திட்ட விடுமுறை பிளான் ஹாலிடே 3 வருஷத்துக்கு விட்டுருந்தாங்க. ஸோ இதற்கப்புறமா வந்து என்ன 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் ஓகே. 3வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறமா அந்த திட்ட விடுமுறைக்கு அப்புறமா 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்த வினா, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் எந்த ஐந்தாண்டு திட்டத்தோட தொடர்பானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகமாக உயர்த்துவதுதான் அடிப்படை நோக்கம் மற்றும் மேலும் இவை சாதாரண பொதுமக்கள், பலவீனமான வகுப்பினர் மற்றும் முன்னுரிமை அளிக்கப்படாத மக்களுக்கானது என வலியுறுத்தியது. இவை எந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த வினா, வறுமையை ஒழிப்போம் என்னும் கோஷம் எப்போது எழுப்பப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. எப்பொழுது இந்த ஸ்லோகன் ரைஸ்டுன்னு கேட்டிருக்காங்க ஓகே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம் ஓகே. இந்த வறுமை ஒழிப்பை எப்போது செயல்படுத்தினார்கள்னு கேட்டாங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம் ஓகே. இந்த கோஷம் முதல்ல வந்து எப்போ வந்து எழுப்பப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 4வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த வினா, டேஸ் மாதிரி 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது ஓகே. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇஎல்பி மாடல் ஓகே. சிஇஎல்பி தான் 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது. அடுத்த வினா, பொறுத்துக மாடலில் கேட்டிருக்கிறாங்க ஓகே. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு சைடு ஐந்தாண்டு திட்டம் தொடர்பான விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க ஓகே. முதல் ஐந்தாண்டு திட்டம் ஓகே. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அகதிகள் அதிகமாக வந்தாங்க, உணவு பற்றாக்குறை இருந்தது, பணவீக்க சிக்கல்கள் இருந்தது. 2வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா
பொருளாதார நிலைத்தன்மை. ஓகேவா. 3வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா சுய உருவாக்க பொருளாதாரம். 4வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா நிலைத்தன்மையுடன் கூடிய வளர்ச்சி. ஓகே, ஆப்ஷன் படி பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் எதுவுமே இருக்காது. ஸோ இதற்கு சரியானது பார்த்திங்கன்னா 3, 1, 4, 2 தான் சரி. அடுத்த வினா, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டம். ஓகே, இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்த 3மே வந்து இலக்கை அடையலை. ஓகே, ஃபஸ்ட்டு மட்டும்தான் அது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கும், மற்றது எல்லாமே அச்சீவ் பண்ணல. ஆப்ஷன் சி. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1 ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆனால் அச்சீவ் பண்ணது 3.6. ஓகேவா. 2வது ஐந்தாண்டு திட்டம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதற்கான டார்கெட் வந்து 4.5, ஆனால் அச்சீவ் பண்ணது புத்தகத்தில் 11th புத்தகத்தை பொறுத்தவரை 4.1 இருக்குது, இன்டர்நெட்டை பொறுத்தவரை 4.27 இருக்குது. ஓகேவா. 3வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா அதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 5.6, ஆனால் அச்சீவ் பண்ணது 2.8 தான். ஓகேவா. அடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா அதோட டார்கெட் 5.7%, ஆனால் அச்சீவ் பண்ணது 3.3 தான். ஓகேவா. அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3மே பார்த்திங்கன்னா அச்சீவ் ஆகாத ஐந்தாண்டு திட்டங்கள். அடுத்த வினா, 5வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஹரிபி கட்டோ என்ற கோஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் பொருளை குறிப்பிடவும். ஓகே, இதோட பொருள் பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு, அதுதான் இதோட பொருள். ஓகேவா. அடுத்த வினா, கரிபி கட்டாஹோ மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்பானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, இதோட காலம் பார்த்திங்கன்னா 1974 to 79 வரை ஐந்தாண்டு திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. பட் ஆனால் 78லே முடிவுக்கு வந்துடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 78ல் காங்கிரஸுக்கு பதிலாக ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அந்த ஐந்தாண்டு திட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டு சுழல் திட்டம், அதாவது ரோலிங் பிளான், அதாவது ஜப்பானில் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து ரோலிங் பிளான் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 1978ல் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த வினா, ஹரிபி கட்டாவோ என்பது வறுமை ஒழிப்பு நிகழ்வுக்கான டேஸ் ஐந்தாண்டு திட்டத்தின் முழக்கமாகும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து 5வது ஐந்தாண்டு திட்டத்துக்கான ஒரு முழக்கம் தான் இந்த ஹரிபி கட்டாவோ. அடுத்த வினா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், வறுமையை விரட்டுவோம் மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்பானது? 5வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த வினா, எந்த ஐந்தாண்டு திட்டம் வேலைவாய்ப்பு செயல் திட்ட வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. 5வது ஐந்தாண்டு திட்டம் தான் இந்த வேலைவாய்ப்பு. ஓகேவா. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஹேட் பீன் க்ரோத் லிங்கோட தொடர்பானது பார்த்திங்கன்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்த வினா, திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராமோட முக்கிய குறிக்கோள் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 7 முக்கியமான குறிக்கோளை கொண்டு தொடங்கப்பட்டது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th 5-year பிளானோட டைமில். ஓகே, 1974 தொடங்கியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குறிக்கோள் தான் ஆரம்ப கல்வி. ஓகே, ஆரம்ப கல்வி மட்டும் இருக்காது, ரூரல் ஹெல்த்து, ரூரல் வாட்டர் சப்ளை, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன், இதெல்லாமே அந்த முக்கிய குறிக்கோளில் அடங்கும். அதில் ஒரு ஒன்று தான் இந்த ஆரம்ப கல்வி. ஓகேவா. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மீதி இருக்க வினாக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.